அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். நேற்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் அதிமுகவினுடைய 24 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னர் மேகதாது அணை கட்டுவது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு கர்நாடக அரசிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததை எதிர்த்து அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த 24 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மக்களவையினுடைய சபாநாயகர் எடுத்திருக்கின்றார். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் தடுப்பணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அதிமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவையில் ரஃபேல் தொடர்பான விவாதத்தின் போது சபாநாயகரை முற்றுகையிட்டு அதிமுக எம்பிக்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் காகிதங்களை கிழித்து சபாநாயகர் மீது வீசினர். அசோக்குமார், பாரதி மோகன், சந்திரகாசி, ஹரி, ஜெயவர்தன், பரசுராமன், காமராஜ், பி. குமார், வசந்தி, மகேந்திரன், மரகதம், நாகராஜன், பார்த்திபன், கே.ஆர். பிரபாகரன், அன்வர் ராஜா, ராதாகிருஷ்ணன், ராஜேந்திரன், சத்தியபாமா, செல்வகுமார், சின்னையன், சுந்தரம், உதயகுமார், ஏழுமலை, வனரோஜா, வெங்கடேஷ் பாபு ஆகியோரை 5 அமர்வுகளுக்கு இடைநீக்கம் செய்து சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். All these whatsoever I have named under Rule 374A. I would read if you want. You have come to the well of the house and you are abusing the rules of the house by persistently and willfully obstructing the business of the house. By your willful and persistent obstruction, grave disorder is being occasioned. இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அதிமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக அதிமுக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். எங்களை பொறுத்தவரையில் காங்கிரசும் பிஜேபியும் நினைத்தால் இத்தீர்வு காண முடியும். ஆனால் அவர்களுக்கு ஒரு அரசியல், அவர்கள் தேசிய நலன் என்று சொல்லிக்கொண்டு கர்நாடகத்தை தான் பார்க்கிறார்கள். ஒரு தமிழ்நாட்டை ஒரு கண் பார்வை பார்ப்பதா எங்களுக்கு தெரியவில்லை. ரெண்டுமே அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு கர்நாடகாவில் தான் அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு பேரளவுக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு தமிழ் சந்தானம் சொல்லுது. அதை நேற்று கூட சொன்னேன். திருவாரூர் பை எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு காமிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நேற்று பதில் சொல்லிட்டு அவங்களுக்கு உதாரணத்துக்கு. மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி செயல்படுவதாக குற்றம் சாட்டிய தம்பிதுரை தமிழர்கள் மீதான துரோகத்தை மறைக்கும் நோக்கத்திலேயே அவர் ரஃபேல் விவகாரத்தில் அதிமுக மீது குற்றம் சாட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த நிகழ்வை பொறுத்தவரை இது முதல் முறை அல்ல. கடந்த முறை நாடாளுமன்றம் கூடிய போதும் கூட அப்போது காவிரி விவகாரம் தொடர்பாக, அதாவது அந்த சமயத்தில் உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிராக, அதாவது மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த வழக்கில் தன்னுடைய இறுதி தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் 6 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஆனால் அந்த உத்தரவின் அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை. அந்த சமயத்தில் கர்நாடக மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருந்தது. ஆகவே இதன் காரணமாகவே மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் காலம் தாழ்த்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதை மெய்விக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு அந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிவுற்றதற்கு பிறகே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தது. அந்த ஒரு சூழலில்தான் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து மக்களவையில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து வந்தனர். ஒட்டுமொத்தமாக மக்களவையை முடக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி வந்தனர். மற்றொரு புறம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் சில கட்சிகளும் இணைந்து ரஃபேல் விவகாரம் தொடர்பாக ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தில் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய கோரிக்கை முன்வைத்து அவர்கள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அந்த நேரத்திலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை. ஆனால் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் நேற்றைய தினம் ரஃபேல் விவகாரம் தொடர்பாக ஒரு விவாதம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது கர்நாடக அரசு மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு
மத்திய அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து 24 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது 5 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இது குறித்து பேசுவதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான அன்வர் ராஜா அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இதற்கு முன்னர் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், இதற்கு முன்னர் கூட நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் கூட்டம் கூட முழுமையாக நடைபெறாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் நீங்க இந்த மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நேற்றைய தினம் திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு அதீத முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறதா, இல்ல நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் எடுத்திருக்கிறார்? இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தால் இது அரசியல் தான் காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அரசியல் தான் காரணம் என்றால் எந்த விதமான அரசியல் ஆதாயமும் அவர்களுக்கு பிஜேபிக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் இந்த வரைவு திட்டத்திற்கான முன் அனுமதிக்கு மத்திய சுற்றுச்சூழல் வாரியம் அனுமதி அளித்ததே மிகவும் தவறு. ஏனென்றால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தாகிவிட்டது. அதற்கு பிறகு என்ன மனு கொடுத்தாலும் அந்த மனுவை ஆணையத்திற்கு தான் அனுப்ப வேண்டும். அதையும் மீறி இவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். கர்நாடக முதலமைச்சர் பிரதமரை பார்க்கிறார், மூத்த அமைச்சர்களை அழைத்து கொண்டு பிரதமரை பார்க்கிறார், மனு கொடுக்கிறார். மனு கொடுத்து எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போதே பிரதமர் அவர்கள் இது எங்களால் தர முடியாது, சட்டப்படி நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு இப்போது இந்த வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது, மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அப்போதே இந்த பிரச்சனைக்கு முடிவு பிரதமர் கட்டியிருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர் அதை பரிசீலிக்கலாம் என்று வாங்கி கையில் வைத்துக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாகத்தான் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்கள் சர்வகட்சி தலைவர்களை அழைத்து கொண்டு மறுபடியும் பிரதமரை போய் பார்த்து இதே மனுவை பிரதமரிடம் கொடுத்து இதுக்கு அனுமதியும் கேட்டு நிதியும் கேட்டு அவர் மனு செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வெளியே வந்த கர்நாடக மாநிலத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சிவகுமார் அவர்கள் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த இடத்திலேயே பதில் சொல்லுகிறார். தமிழகத்திலெல்லாம் நாங்கள் முன்னனுமதி பெற வேண்டிய தேவையில்லை என்று அப்போது சொல்லிவிடுகிறார். ஆக இதெல்லாம் திட்டமிட்டு கர்நாடகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து, பிஜேபியும் சேர்ந்து, பிரதமரும் சேர்ந்து தமிழகத்திற்கு எதிராக அவர்கள் எடுத்த நடவடிக்கை தானே. நடவடிக்கையின் தொடர்ச்சியாகத்தான் இப்போது நாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கோம். சரி, அதான் நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பேஸ் கிடையாது. கர்நாடகாவில் சில இடங்கள் என்னன்னா பல இடங்கள் வட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களை கைப்பற்றலாம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டுன்னு பார்க்கும் பொழுது முதல்ல கர்நாடகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சூழல்ல பாரதிய ஜனதா இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்படி செய்யுது. அரசியல் ரீதியான நடவடிக்கை தானே தவிர இது சட்ட ரீதியான, தர்ம ரீதியான, ஜனநாயக ரீதியான நடவடிக்கை இல்லை. சரி, இப்படி நீங்க ஜனநாயக ரீதியான நடவடிக்கை இது இல்லை அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த 5 நாள் சஸ்பெண்டை அதிமுக எப்படி கையாள போகுது? 5 நாள் சஸ்பெண்டில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்று, அதாவது சஸ்பெண்ட்னா நாங்கள் நாடாளுமன்ற அவைக்குள் செல்ல முடியாது, அவைக்கு வெளியே எங்களுடைய கோஷங்களை, குரல்களை எழுப்பிக் கொண்டே இருப்போம். அப்படித்தான் முடிவு செய்திருக்கோம். உங்களுக்கு ஆதரவா மற்ற கட்சிகளினுடைய அந்த ஆதரவை நீங்க கூறுவீங்களா? மற்ற கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்தால் நாங்கள் வரவேற்போம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் எங்களுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு தலைமையில் இருக்கிற கட்சி அதை புரோட்டஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரபேல் விஷயமாக காங்கிரஸ் புரோட்டஸ்ட் செய்தார்கள். நேற்று அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனவே அவர்கள் பிரச்சனை முடிந்து விட்டது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் பிரச்சனை இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தினுடைய துவக்கத்திலிருந்தே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். சரி, அதை நீங்க சொல்ற மாதிரி பல கட்சிகள் உங்களுடைய கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க அமளியில ஈடுபடுற மாதிரி தான். அதாவது இது அமளின்னு சொல்ல முடியாது, மக்களுடைய பிரச்சனையை அங்கு கொண்டு போய் மக்களுக்கான அவையில முன்வைக்கிறீங்க. அவங்க காது கொடுக்காத போது அவருடைய செவியை உங்கள் பக்கம் சாய்ப்பதற்காக நீங்கள் ஒரு உறக்க குரல் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க மட்டும் செய்யல, மற்ற கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நீங்க மட்டும் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உணர்றீங்களா? ஆமா, நாங்க மட்டும் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கோம். அதிமுக இது பாஜக அதிமுகவை பயமுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையா பாஜக பயமுறுத்தலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அது வேறு விஷயம். பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. பிரச்சனையே அதுதான். பயமுறுத்தல் நடந்திருக்கு. அது இல்ல, எங்களை யாரும் பயமுறுத்தவும் முடியாது,
நாங்கள் யாருக்கும் அஞ்ச போவதும் இல்ல. நீங்க பயப்பட போறது கிடையாது. நான் கேட்கிற கேள்வி, மற்ற கட்சிகளும் அமளியில ஈடுபடுறாங்க, ஆனா உங்களை மட்டும் டார்கெட் பண்றது அப்படின்றது உங்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை இருக்கலாம். அது அவங்களை பொறுத்தது. இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனா பயப்படக்கூடிய ஆளுங்க நாங்க இல்லை. நாங்கள் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர். இந்த இந்தியாவிலுடைய அரசியல் தலைவர்களில் தைரியமும் துணிச்சலும் மிக்க தலைவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதில் தேட வேண்டுமானால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று கண்ணை மூடிக்கொண்டு எல்லோரும் சொல்லிவிடுவார்கள். அவருடைய வளர்ப்பு பிள்ளைகள் நாங்கள் யாருக்கும் அஞ்ச போவதில்லை. சரி, இதே சில நாட்களுக்கு முன்னர் முத்தலாக் தடை மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது மக்களவையில் நீங்க வந்து ஒரு ஒரு காட்டமான உரையாற்றினீங்க. பாஜகவினுடைய நடவடிக்கை காட்டமான உரை இல்லை, கருத்துமிக்க உரை. கருத்துமிக்க காட்டமான உரை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பாஜக அதை எப்படி பார்த்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனுடைய எதிர்வினை தானா இந்த 24 பேரோட சஸ்பெண்ட்? அது தெரியல, அது பாஜக தான் கேட்கணும். எதிர்வினை தானா என்று இல்லை. அதாவது பாஜக வந்து வேண்டுமென்றே அந்த மசோதாவை கொண்டு வருகிறது. நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தான் சார்ந்திருக்கின்ற மதத்தை பின்பற்றுவதற்கு, அந்த மதத்தின் கொள்கைகளை பரப்புவதற்கு, அந்த மதத்தின் வழி நடப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அரசியல் சாசனம் தகுதியை வழங்கியிருக்கிறது. எல்லா மதத்தினருக்கும் வழங்கியிருக்கிறது. 34 பெர்சனல் லாக்கள் தனியாக இருக்கின்றன. அந்த பெர்சனாவின் பிரகாரம் தான் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குள்ளே அவர்கள் தலையிடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. நீதிமன்றமும் தலையிட வேண்டும் என்று சொல்லவில்லை. நீதிமன்றம் ட்ரிபிள் தலாக் அட் ஒன் கோ இஸ் நாட் வேலிட் என்றுதான் சொல்லியிருக்கிறது. அதைத்தான் சரியத்தும் சொல்கிறது, இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது. ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று சொல்வது சரியல்ல என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதுதான் இஸ்லாத்திலும் இருக்கிறது. அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர நீங்கள் முனைந்தால் கொண்டு வாருங்கள் என்றுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. அதை விட்டு இவர்கள் வந்து தலாக் சொன்னால் 3 ஆண்டு தண்டனை, அபராதம் என்று கொண்டு வருவது, அப்புறம் அதுக்கு பின்னால பெயிலே கிடையாது என்று கொண்டு வருவது, இப்படியெல்லாம் கொண்டு வந்தால் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை இரண்டாந்திர குடிமக்களாக ஆக்குவதற்கு வேண்டிய நடவடிக்கை தான் இது என்பதுதான் இது எதிர்ப்புக்கான காரணமாகும். அதான் நீங்க அந்த எதிர்ப்பை, உங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்யும் போது காட்டமான சில விஷயங்களையும் சொல்லியிருந்தீங்க. இது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்காத ஒரு தன்மை, இறுதியாக இது ஆண்டவனுக்கு எதிரானது, ஆண்டவனிடம் பதில் சொல்ல வேண்டும் பாரதிய ஜனதா அப்படின்ற மாதிரியான ஒரு காட்டமான கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. நான் அடுத்த இதற்கு முன்னாடி கேட்ட கேள்விதான், மக்களவையில திமுகவுக்கு உறுப்பினர்கள் இல்லாத பட்சத்திலையும் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த வகையில இந்த 24 பேர் சஸ்பெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு திமுகவினுடைய ஆதரவு, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவையும் நீங்க கூறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது திமுக நாடாளுமன்றத்தில், மக்களவையில் திமுகவுக்கு உறுப்பினர்களே இல்லை. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த மாநிலங்களவையில் ஒரு நாள் சஸ்பெண்டில் 2 பேர் சிக்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அவர்கள் கடமையை செய்கிறார்கள். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த கடமையை செய்கிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ் உங்களுக்கு ஆதரவளிக்கும் பட்சத்தில், இல்ல இதே மாதிரி தெலுங்கு தேசம் உங்களுக்கு ஆதரவளிக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஆதரவையும் கோரி நீங்க அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் நீங்க நடத்த இருக்கக்கூடிய, நீங்க சொன்ன மாதிரி நடத்த இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டங்கள்ல அவங்களையும் இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டால் நாங்கள் வரவேற்போம். காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் காங்கிரசும் பிஜேபியும், வெதர் இட் இஸ் யூபிஏ ஆர் என்டிஏ, இந்த 2 கூட்டணியாக, எந்த கூட்டணியாக இருந்தாலும் 2 பேருக்கும் தமிழ்நாட்டில் பேஸ் இல்லை. காங்கிரசுக்கும் தமிழ்நாட்டில் பேஸ் இல்லை, பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் பேஸ் இல்லை. எனவே இந்த காவிரி இஷ்யூவில் இந்த 2 கட்சியும் கர்நாடகத்து அரசியலை தான் பார்ப்பார்களே தவிர தமிழ்நாட்டு அரசியலில் தங்களுக்கு லாபம் கிடைக்காத காரணத்தால் அவர்கள் இதை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். சரி, இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த ரஃபேல் விவகாரத்திலிருந்து அரசு திசை திருப்புறதற்காக அதிமுகவை பயன்படுத்திக்குது பாஜக. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்னாடி போய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒளிஞ்சுக்கிறாரு, அவருக்கு பின்னாடி முதலமைச்சர் பிரதமர் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ். பிரதமர் அவைக்கே வரல. நம்பர் 1, நாங்கள் அந்த சபாநாயகரை சுற்றி நின்று தான் கத்துறோம். இந்த மாதிரி ரவுண்ட் டேபிளை சுற்றி நின்று தான் கத்திக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இந்த கூட்டத்தொடர் துவங்கிய நாளிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எங்களுடைய புரொட்டஸ்டை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இதில் வாதங்கள் நடக்கிறது, வாதங்கள் நடக்காமல் இருக்கிறது, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதில் ரபேல் விவகாரமும் வருகிறது, அவ்வளவுதானே தவிர இது ரபேலுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது காங்கிரஸ் எங்கள் மீது சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்கிறது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்னைக்கு மட்டும் இந்த காங்கிரஸ் ரபேல் விவகாரத்தை எழுப்பும் போது மட்டும் எங்களுடைய புரொட்டஸ்டை அங்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை.
நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டத்தொடர் துவங்கிய முதல் நாளில் இருந்து தினசரி நாங்கள் கத்திக்கொண்டே இருக்கிறோம். தினசரி எங்களுடைய ஏன் கத்திக்கொண்டே இருக்கிறோம் என்றால், இது சுப்ரீம் கோர்ட் வரை சென்று 50 ஆண்டுகள சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து மறுபடியும் நீதிமன்றத்துக்கு சென்று முடிவுக்கு வந்து இனிமேல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு முடிந்து விட்டது. அது முடிந்து விட்ட விஷயம். அது எப்படி நடந்தது? நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தை முடக்கியதற்கு பிறகுதான் அது நடந்தது. அதுவரை அது நடக்கவே இல்லை. அப்பவும் கூட அது நடக்கல. கர்நாடக தேர்தல் முடிவுற்ற பிறகு நடந்தது. அது அரசியல் தான் காரணம். அது அரசியல் தான். இப்போ பாஜகவினுடைய அந்த நடவடிக்கை உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டுல பேஸ் இல்ல, தமிழகத்திற்கு சாதகமா எதையும் செய்யக்கூடாது, கர்நாடகத்துக்கு சாதகமா தான் செய்யணும், செஞ்சா ஏதாவது சீட் வின் பண்ண முடியும் அப்படின்றதான் இன்னொன்னு உங்களுடைய கருத்து. கடந்த முறை அவங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுன்ற சூழல்ல அவங்க இருக்கும் பொழுது, அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைக்காத அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகள் தரப்புல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதற்கு ஆதரவா அதிமுக நடவடிக்கை எடுத்திருந்தா, அதற்கு ஆதரவா ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தா, அது கூடுதலா பாஜகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கும் தானே? இல்ல, அதாவது அவங்க கொண்டு வந்த நம்பிக்கை, நீங்க அதையெல்லாம் நடக்க விடாம தடுத்ததன் காரணமாகத்தான் காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்குது. இல்ல இல்ல இல்ல, அது பாஜகவுக்கு ஆதரவா தான் நீங்க குரல் கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இல்ல. அதையே தான் நானும் திருப்பி சொல்றேன். அதாவது எப்படின்னா, நாங்க அப்போதும் எங்களுடைய வந்து இந்த தொடர் எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருந்தோம். அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவனுடைய பேஸே வேற. அவங்க வந்து சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சி அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார்கள். அதுக்கு ஒரு காரணம், அது அவர்கள் சொல்ற காரணம். அந்த காரணத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நாங்கள் வாதத்தில் கலந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் சொல்வதை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், அவர்கள் சொல்வதை எதிர்க்க வேண்டும். நாங்கள் சபையை நடக்க விடக்கூடாது என்று ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்திக் கொண்டே வருவதால் எங்களுடைய கோரிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பது எதிர்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அது எங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட், அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எங்களுடைய கோரிக்கைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதையும் இதையும் நீங்கள் சேர்ப்பது என்பது சரியல்ல. நான் சேர்க்கல. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பட்சத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்களும் பேசியிருப்பீங்க. அந்த நேரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தவறிய இந்த மத்திய அரசுக்கு மீது நாங்கள் நம்பிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கலாம் தானே? இல்ல காவிரி அதான் நாங்க ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கமே. இது வந்து 1000 பேசவே அனுமதிக்கலையே. இல்ல, நான் தான் சொல்றேன், 1000 முறை இது பேசப்பட்டிருக்கிறது. ஒரு முறை 2 முறை நாடாளுமன்றத்தை உங்களை பேச அனுமதிக்கல, அதனால நீங்க அமளியில ஈடுபட்டீங்க, நாடாளுமன்றத்தை முடக்குனீங்க. பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நீங்க தவற விட்டீங்க. இதுதான் உங்க மேல ஒரு சந்தேகத்தை. இல்ல, நீங்க மறைமுகமா பாஜகவை ஆதரிக்கிறீங்க, இதன் அடிப்படையில் தான் சந்தேகம். இல்ல, நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புங்கிறது, பேசுவதற்கான வாய்ப்பு நாங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்கவில்லை என்று நாங்கள் சொல்கிறோம் அல்லவா. இந்த சப்ஜெக்டை எடுத்து வாதம் செய்யுங்கன்னு தான் சொல்றோம். இதுக்கு தான் அவங்க முன் வராமல் அவர்கள் சொல்லுகிற சரி, நீங்க ஒரு நம்பிக்கையில தீர்மானம் கொடுத்திருக்கலாம்ல, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தவறி இந்த மத்திய அரசின் மீது நம்பிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். இல்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுப்பதால் எந்த லாபமும் நமக்கு இல்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தாலும் பேசலாம். அதாவது இது காவிரி பிரச்சனை என்பது பல ஆயிரம் முறை பேசி முடிக்கப்பட்ட விஷயம். இதுக்கு முடிந்து போய் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை அமுல்நடத்தாமல் வந்து அதை வேண்டுமென்றே காலதாமதம் செய்கின்ற மத்திய அரசு வேறு வழியே இல்லை. மத்திய அரசை நாங்கள் எதிர்த்தே தீர வேண்டும். நீங்க உடனே அவங்க அதை அமைக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய கடைசி கோரிக்கை. இதுக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மறுபடியும் பேசி எந்த பலனும் இல்லை. அது நாங்கள் எங்களுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக, நாங்கள் இப்படி நாடாளுமன்றத்தை முடக்கியதன் காரணமாகத்தான் அதில் ஒரு வெற்றியை எங்களால் பெற முடிந்தது. சரி, குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய பிரச்சனை மேகதாது. ஆமா. ஆனால் தேசிய அளவிலான பிரச்சனை ரஃபேல் விவகாரம். அதுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நடைபெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. அதை அதிமுக எப்படி பார்க்குது? அதிமுக அந்த ஊழல் குற்றச்சாட்டில் ஊழல் நடந்திருக்கிறது என்று ராஜீவ்காந்தி பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்துகிறார். ராகுல் காந்தி சுமத்துகிறார். அதுக்கு பதில் சொல்வதற்கு பிரதமர் வரவில்லை. அதில் உண்மை இருந்தால் ஜேசிபி கேட்கிறார்கள். ஜேசிபி வைத்து விட்டு போக வேண்டியதுதானே? அதிமுகவின் நிலைப்பாடு அதில் ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறதா இல்ல என்பதை பார்க்கிறதுக்கு ஜேசிபி அமைக்க வேண்டும் என்று தான் அவர் சொல்கிறார். ராஜீவ்காந்தி நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. அமைக்கலாம், நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கலாம். அமைப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அமைக்கலாம், அதனும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட நீங்க உங்களுடைய நிலைப்பாடு சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நேற்றைய தினம் ஒரு விவாதம் நடக்குது. நேற்று ஒரு நாளாவது ராகுல் காந்தி பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவர் பேசுவதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கலாம். நீங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அவர் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதிக்கிறார், அவர் பேசுகிறார். நீங்க ஈடுபட்டீங்களே, நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்தால் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் வெளியே வந்தது மாதிரி ஆகிவிடும். இல்ல, நாங்கள் நீங்க நல்லா கேட்கணும். ஒரு மணி நேரம் அவர் பேசுறதுல இப்போ வந்து பிஜேபி எங்களை டார்கெட் பண்ணதான் நீங்க கேட்டீங்க. இப்ப நீங்க தான் என்னைய டார்கெட் பண்றீங்க. அதாவது எப்படின்னா, இப்ப சுத்தி வளைச்சு எப்படியாவது என்னிடமிருந்து ஏதாவது ஒரு பதிலை வாங்கி விடலாம், நீங்க தான் என்ன டார்கெட் பண்ண. அது இல்ல, எங்களுடைய நோக்கம் எல்லாம் குதிரைக்கு லாடம் கட்டி விட்டா ஓடுறது மாதிரி
நாங்க வந்து தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை இது, ஜீவாதார உரிமை இது. ஊழல் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் அது பேசலாம், இன்னைக்கு பேசலாம், நாளைக்கு பேசலாம், நாளை கழிச்சு பேசலாம். ஆனா பட் எங்களுடைய இந்த பிரச்சனைங்கிறது எப்படின்னா 25 மாவட்டங்கள் 11 மாநகராட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குடிநீர் பிரச்சனை, 5 கோடி மக்களுடைய குடிநீருக்கு இந்த காவிரி பிரச்சனை இதா இருக்கு. 22.75 லட்சம் ஏக்கர் வந்து பாசன பகுதி இருக்கு. இல்ல 13.55 லட்சம் ஏக்கர் வந்து தஞ்சை, நாகை, திருவாரூர் 3 மாவட்டங்கள்ல அந்த பாசன பகுதி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு சோறு போடுற ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம். இந்த விஷயத்தில் இதுலதான் நீங்க அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றீங்க. எனக்கு புரியுது. இந்த விஷயம் வந்து இந்த தமிழ்நாடே வந்து நிர்மூலமாகிவிடும். நீங்க சொல்றது இதுதான் மேஜர் இஷ்யூ. நாங்கள் சொல்லுகிறோம், இது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் இன்னொரு முறை கூட அந்த ஊழல் குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் போய் பேச முடியும். ஆனால் இதில் நாங்கள் விட்டுவிட்டால் இந்த பிரச்சனை இதில் மேகதாதுவில் அவர்கள் சட்டத்தையும் மீறி, ஜனநாயகத்தையும் மீறி, தர்மத்தையும் மீறி, நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் மீறி, நடுவர்மன்ற உத்தரவையும் மீறி மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே அனுமதி வழங்கி இருக்கிறது. கண்டிப்பா புரியுது. நீங்க உங்களோட பாயிண்ட் எனக்கு புரியுது. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இறுதியா இந்த கேள்வி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அப்படின்றது தற்போது நடைபெறக்கூடாது, அது தள்ளி போடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதிமுக களத்தில் இறங்குறதுக்கு பயப்படுதா? இல்ல அதாவது அவருடைய அபிப்பிராயத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். இதை விட 20 நாடாளுமன்ற உறுப்பினர், 20 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேகன்சி இருக்கு, காலி இடம் இருக்கு. 20 தொகுதியில் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 20 தொகுதிகளுக்கும் சேர்த்து தேர்தல் வைத்திருக்க வேண்டும் தேர்தல் கமிஷன். நீதிமன்றத்தில் இருக்கிறதா இல்லை என்பதை தேர்தல் கமிஷன் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு அதற்கு பிறகு நீதிமன்ற தடை இருந்தால், இப்படி நீதிமன்ற தடை இருக்கிறது அதை நீக்கிவிட்டு மீது என்ன நீதிமன்ற தடையில் அந்த தேர்தல் நடத்தலாம். தேர்தல் கமிஷனே ஒரு முடிவெடுத்து இது ஒன்றுக்கு மட்டும் தேர்தல், மற்றதுக்கெல்லாம் தேர்தல் இல்லை என்று சொல்கின்ற வேலையை தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இதற்குள்ளும் அரசியல் இருக்கிறது. எனவே 20 அரசியலுக்கும் பிஜேபி தான் காரணம். இந்த அரசியலுக்கும் பிஜேபி தான் காரணம். எல்லாவற்றுக்கும் பிஜேபி தான் காரணம். அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேண்டும், தமிழ்நாட்டுக்குள்ளே விரிசலை ஏற்படுத்த வேண்டும், இதற்குள்ளே விளையாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த களத்திலே விளையாட வந்தால் அவர்கள் எங்களுடன் தோற்று போவார்கள். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ வேலை இல்லை சார். தமிழ்நாட்டில் பிஜேபியோ காங்கிரஸோ மேலாண்மை ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. ஆனால் பிஜேபி காங்கிரஸ் எது வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யாது. இதுதான் என்னுடைய உங்களுடைய இறுதியான செய்தி. நன்மை செய்ய மாட்டார்கள் அவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து 50 ஆண்டுகள் மேல் ஆக போகிறது. கண்டிப்பாக எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து இன்றைய தினம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.